Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல போட்ல இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண போட் Airdopes 131 Pro அப்படின்ற ஒரு TWS இயர்பட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய இயர்பட் ரிவ்யூ வந்து பார்த்திருப்போம். பட் ஆனா அதெல்லாம் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் பிரீமியமான இயர்பட்டாவும் இருக்கும். அதே சமயத்துல காஸ்டும் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் பிரீமியம் ரேஞ்ச்லயே வந்து இருக்கும். above 3000 அந்த ரேஞ்ச்லயே வந்து இருக்கும். சோ அந்த வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிரீமியம் இயர்பட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க. சோ அப்படிப்பட்ட இயர்பட் தான் இது. சோ காஸ்டும் பாத்தீங்க அப்படினா ரொம்ப அதிகமா இல்லாம ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய பிரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த இயர்பட்ல பிரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து 1299 rupees அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த இயர்பட் வாங்குனீங்க அப்படினா பாக்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த இயர்பட்ல வந்து இருக்கு, எதுக்காக இந்த இயர்பட் வந்து வாங்கலாம், இவங்க பிரைஸ் பண்ணிருக்க இந்த 1299 rupeesக்கு இது வர்த்தா வர்த் இல்லையா, ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற கம்ப்ளீட்டான விஷயங்களை இந்த ரிவ்யூ வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனலோட குவாலிட்டி, கண்டென்ட்டோட பிரசன்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் போய்டாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல 75000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தாலுமே நமக்கு வியூஸ் எல்லாம் வந்து கம்மியா தான் வந்து போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படினா கன்சிஸ்டன்சி இல்ல. அந்த கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டு போறனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் கன்வியூஸா வந்து போகாது. சோ முடிஞ்ச வரை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல அன்பாக்சிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டிங் வந்து இருக்கு, மாடல் நேம் வந்து போட்டிருக்காங்க, 11mm டிரைவர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க, பிளேபேக் டைம் அப் டு 45 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அனதர் சைடில் இயர்பட்டோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 5 minutes சார்ஜ் பண்ணா 60 minutes கிட்ட வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். ENX டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ENX டெக்னாலஜி அப்படின்னா பெருசா ஒன்றும் இல்லை, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர், அதான் வந்து ENX அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ்ல என்விரான்மெண்ட்ல நம்மள சுத்தி இருக்க நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டு நமக்கு கிளியரான ஆடியோ வந்து கொடுக்கும். ஸோ அதான் வந்து இதோட மீனிங். ஆல்சோ இதுல பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன மோட் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள வந்து சொல்றேன். அண்ட் ஆல்சோ IWP டெக்னாலஜி வந்து இருக்கு. IWP டெக்னாலஜினா பெருசா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்ட் வேக்கப் பேரிங், அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல IWP அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் ப்ளூடூத் 5.0 டச் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் வந்து IPX5 வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, MRP எவ்வளவு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. 2999 rupees வந்து MRP வந்து போட்டிருக்காங்க. பட் செல் பண்றது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்லி இப்போ வந்து ஆன்லைன்ல செல் ஆகிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1299 rupees தான் வந்து செல் பண்றாங்க. சோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எடுத்ததுமே இயர்பட்டோட கேஸ் வந்து இருக்கு. அண்ட் அதுக்குள்ளேயே இயர்பட் வந்து வச்சு வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு USB Type C to Type A கேபிள் வந்து இருக்கு. இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, ரெண்டு டிஃபரண்ட் சைஸஸ்ல. ரொம்ப சாஃப்ட்டா வந்து இருக்கு இயர் டிப்ஸ். அண்ட் யூசுவலா கொடுக்குற போட்டோட ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கு. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் ஒரு FAQ கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்களோட ரீசன்ட் ப்ராடக்ட்ஸோட பிராண்டிங் இருக்க ஒரு புக்லெட் இதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. சோ ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பட்ஜெட் இயர்பட் அப்படின்றதே வந்து மறக்க வச்சிருது. அந்த அளவுக்கு செம்ம பிரீமியமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. பிகாஸ் Black கலரா இருந்தாலுமே மேட் ஃபினிஷ்னா நல்ல பிரீமியம் லுக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒரு பட்ஜெட் இயர்பட் அப்படின்ற மாதிரி தெரியவே தெரியாது. ரொம்ப பிரீமியமான ஃபினிஷ் வந்து பண்ணிருக்காங்க. கேஸோட டாப்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டோட பிராண்டிங் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு LED இண்டிகேட்டர் வந்து இருக்கு, சார்ஜ் வந்து இண்டிகேட் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்றதுக்கு. அண்ட் பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா Type C போர்ட் அண்ட் ஒரு ரீசெட் பட்டன் வந்து இருக்கு. சோ டிசைன் வந்து நல்லா இருக்கு, ரொம்பவே காம்பாக்டான சைஸ்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ கைக்கு அடக்கமா நல்ல ஒரு லைட் வெயிட்டா வந்து இருக்கு. சோ இயர்பட்டோட மொத்த வெயிட்னு பாத்தீங்க அப்படின்னா 37 கிராம்ஸ் வந்து இருக்கு. இயர்பட்டோட கேஸ் ரெண்டையும் சேர்த்து. அண்ட் தனித்தனியா இயர்பட்டோட வெயிட்னு பாத்தீங்க அப்படின்னா 4 கிராம்ஸ் வந்து இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப காம்பாக்டான ஃபீல் வந்து கொடுக்குது. ஆல்சோ நீங்க அதிக நேரம் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு காதுல இருக்க ஃபீலே வந்து இல்ல. லைட் வெயிட்டா இருக்கனால எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே வந்து இல்ல. சோ நல்ல ஒரு எர்கனாமிக் டிசைன்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. லைட் வெயிட்டா இருந்தாலுமே நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. சீப் ஃபீல் வந்து கொடுக்காம யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மேல மேட் ஃபினிஷ் இருக்கனால சீப் ஃபீல் வந்து கொடுக்காம நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சூப்பர். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈச் இயர்பட்டுக்கு 11mm டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. யூசுவலா தர 10mm டிரைவர்ஸ்க்கும் இதுக்கும் நம்பர் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் ஆடியோ குவாலிட்டி நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி டெலிவர் பண்ணுது. கிளியரான டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. சோ இந்த பட்ஜெட்ல இருக்க இயர்பட்ல இதுல கொடுத்திருக்க டிரைவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா வந்து இருக்கு. பேஸ் பூஸ்டர் சாங்ஸ் எல்லாம் கேட்கறப்போ வேற லெவலா இருக்கு. லோ சவுண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஹை அண்ட் மிட் சவுண்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கு. இதுல ENX ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன், அதுதான் ENX அப்படின்னு சொல்லிட்டு
ஷார்ட் ஃபார்மாக வந்து சொல்லுவாங்க. இது வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயும் போய் வந்து எனேபிள் பண்ணணும் டிசபிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இல்லை. பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 75 வால்யூமில் வச்சு பாட்டு கேட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சுத்தமாக பேக்ரவுண்ட் நாய்ஸே வந்து கேட்காது. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருக்கு. ஸோ மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க இயர்பட்ல. ஈச் இயர்பட்டுக்கு 2 மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டாப்ல இருக்கு, இன்னொன்று வந்து பாட்டம்ல வந்து இருக்கு. ஸோ கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட வாய்ஸ் ரிசெப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவருக்கு நல்ல கிளாரிட்டியா எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ்மே இல்லாம ENX இருக்கனால ரொம்ப வந்து குவாலிட்டியான சவுண்ட் வந்து டெலிவர் பண்ணுது ரிசீவருக்கு. நமக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சவுண்ட் வந்து சூப்பரா வந்து கேக்குது கால் பேசும்போது. அண்ட் இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்திருக்கனால 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இன்டரப்ஷனும் இடையில இல்ல, அப்டக்கிள்ஸ் எல்லாம் இடையில இல்ல அப்படின்னா உங்களுக்கு 15 மீட்டர்ஸ் வரை ரேஞ்ச் வந்து கிடைக்குது. ஸோ ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன் குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப பிரீமியமா வந்து கொடுத்திருக்காங்க. பிரைசிங் எதுவும் மாத்தி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு டவுட் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. எப்போதுமே வந்து நான் ஓப்பனா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டேன். பட் இந்த பட்ஜெட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல கொடுத்திருக்க மைக்ரோஃபோன் குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து தைரியமா வந்து சொல்லலாம். அடுத்ததா இந்த இயர்பட்ல நோட் பண்ண வேண்டிய 5 சூப்பரான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ENX ஃபீச்சர், என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாட்டு கேட்கிறப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க நாய்ஸை கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி இதுல கேட்கிற ஆடியோ மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணும். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா வந்து எலிமினேட் பண்ணிட்டு ஒன்லி ஆடியோ மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ அதான் வந்து ENX டெக்னாலஜி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் சுத்தமா வந்து இல்ல பாட்டு கேட்கிறப்போ. ஸோ நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ENX டெக்னாலஜியோட ஃபீச்சரை வந்து ஃபீல் பண்ணுவீங்க பாட்டு கேட்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் இதுல வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்க போன்ல இருக்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்பிள் போனா இருந்துச்சுன்னா சிரி அதுவும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆண்ட்ராய்ட் போன்ஸுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் அதுவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எப்படி வந்து இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் இயர்பட்ல இருக்க அந்த டச் சென்சாரை வந்து 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணீங்க, எடுக்காம கையை எடுக்காம வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆன் ஆயிடும். ஸோ ஆன் ஆயிட்டு நீங்க என்ன வந்து கேட்கறீங்களோ அதுக்கான பதில வந்து உங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் வேக்கப் பேரிங் IWP ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கனெக்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஃபாஸ்டா வந்து பேர் ஆயிடும். ஸோ நீங்க ஏற்கனவே பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இயர்பட்டோட கேஸ்ல இருக்க அந்த லிட்ல இருந்து நீங்க அந்த இயர்பட்டை தனியா எடுத்துட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகி கனெக்ட் ஆயிரும் போன் கூட. ஸோ இது எப்பெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வரையில இந்த ப்ளூடூத் இயர்பட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ரொம்ப டைம்லாம் வந்து எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அந்த லிட்ல இருந்து எடுத்த அடுத்த செகண்ட் வந்து போன் கூட வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்க கால் வந்ததுமே நீங்க ஜஸ்ட் அந்த இயர்பட்டை வந்து எடுத்தா போதும், அந்த கேஸ்ல இருந்து எடுத்தா போதும், நீங்க டைரக்டா வந்து போன் வந்து பேசிக்கலாம். ஸோ அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மோனோ பேரிங் சப்போர்ட். சில நேரத்தில் வந்து நமக்கு 2 இயர்பட் வந்து தேவைப்படாது, சிங்கிளா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாமே இந்த மோனோ பேரிங் சப்போர்ட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க சிங்கிள் இயர்பட்டை மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 5வது கொடுத்திருக்க ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பீஸ்ட் மோட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பீஸ்ட் மோட்னா என்னன்னா லோ லேட்டன்சி மோட் தான் இவங்க வந்து பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்றாங்க. கேமிங் எல்லாம் விளையாடும் போது உங்களுக்கு லோ லேட்டன்சி ரொம்பவே கம்மியா இருந்தாதான் உங்களுக்கு ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. BGMI வந்து ட்ரை பண்ணேன். இந்த லோ லேட்டன்சி மோட் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. நமக்கு எந்த சைடுல இருந்து சவுண்ட் வந்து வருது அப்படின்றத வந்து கிளியரா நல்ல சிங்க்ல வந்து நமக்கு வந்து கேக்குது. இந்த மோட வந்து எனேபிள் பண்றது ரொம்ப சிம்பிள். ரைட் இயர்பட்டை வந்து ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட்ஸ்க்கு வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் இந்த இயர்பட்டோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஸ்கிரீன்ல வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாஸ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா இந்த இயர்பட்டோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் கெபாசிட்டி வந்து பார்க்கலாம். டோட்டல் பிளேபேக் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா 45 ஹவர்ஸ் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேட்டரி. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் டெய்லி நீங்க ஒரு 2-3 ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஃபுல்லா வந்து சார்ஜ் வந்து நிக்குது. சோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து ஃபுல்லா வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது. அண்ட் இயர்பட் பாத்தீங்க அப்படின்னா ஈச் இயர்பட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ இயர்பட் வந்து ஃபோன் லெவலுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஏறாது. பட் இருந்தாலும் இதில் டைப் சி கொடுத்துருக்கனால மற்ற இயர்பட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஏறுது. ஸோ ஃபைனலாக இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து. 1299 ருபீஸ்க்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நல்ல ஒரு டிசைனில் நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் 1300 ருபீஸ்க்குள்ள ஒரு நல்ல இயர்பட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்பட் வந்து வாங்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து குவாலிட்டியான வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ எல்லா வீடியோ வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்க ஃபோனுக்கு வந்து வரும். நீங்க வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.